அவர் வருவார், நல்லா மரியாதையாக வெளியில் நின்று நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜாலியாக பேசிட்டு தான் போவார். பேத்திங்க இருக்காங்க, அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோவே எடுத்தேன். அந்த ஃபோட்டோ கூட இருக்குது. ரொம்ப ரொம்ப அவங்க ஃபேமிலியே நல்லா மறக்க முடியாது. நாங்கள் அவங்க வீட்டில் வந்து டிவி பார்த்துன்னு விளையாடி இருந்த பசங்க இப்போதான் நினைக்கவே முடியல. அது வாழ்க்கை இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லாமல் ஏதோ தனிமையாகவே இருந்துட்டாங்க. அக்கா, இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்துட்டு இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கு இது எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது? நாங்கள் இங்கே வந்து இங்கேயே அவர் பிறந்து வளர்ந்தார் தான். யாருக்கும் எந்த இது இல்லை, எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார். கோயில் திருநாக்கு வருவார், எல்லாருமே நல்லா தான் வருவார். நல்லா மரியாதையாக வெளியில் நின்று நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜாலியாக பேசிட்டு தான் போவார். பாலாஜி இந்த மாதிரி ஆவார்ன்ட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை. நல்ல டைப்பு, நல்ல குணம் பாலாஜிக்கு. அதேமாரி கோயில் ஃபங்க்ஷன்லாம் நல்லா கலந்துக்குவார். போன வாரம் கூட கோவிலில் கல்யாணம் மாரி பண்ணிட்டு போய்க்கிறாரு. தங்கமான குணம் பாலாஜிக்கு. பாலாஜி ஃப்ரெண்டுங்களையும் நல்லா தான் பாலாஜி வச்சுன்னுக்கிறாரு. எந்த வயசுலேருந்து உங்களுக்கு அவரை தெரியும்? நான் இங்கே வந்து 32 வருஷம் ஆகுது. நான் இங்கே வரும்போது பாலாஜி மீடியமாக இருந்தார். அதுக்கப்புறம் இது வரேன். அவர் படத்தில் நடிகை போயிட்டு அவர் இங்கே இருந்துன்னு இது பண்ணின்னு போயிட்டார். அப்புறம் நடுப்புற வருவார் போவார். அப்பயும் அந்த மனுஷாளுங்கிட்ட நல்லா பழகுவார், பேசுவார், எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு தான் போவார். ரொம்ப அதிர்ச்சியாக தான்ப்பா இருக்குது. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நான் கல்யாணம் வர சொல்ல அவருக்குன்னா ஒரு 15 வயசு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பேச மாட்டார் யாருக்கிட்டேயும். நாங்களும் ரொம்ப பழக மாட்டோம். இப்போ அவர் நடிக்க ஆரம்பித்து எங்களுக்கு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அவர் அவங்க அப்பா சாவுக்கெலாம் வந்தார். அவர் நின்று பார்க்கணுன்னா எங்களுக்கு ரொம்ப அவர் சூழ்ந்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப 2 பேத்திங்க இருக்காங்க, அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோவே எடுத்தேன். அந்த ஃபோட்டோ கூட இருக்குது. ரொம்ப ரொம்ப அவங்க ஃபேமிலியே நல்லவங்க. அவங்க தம்பியும் ரொம்ப நல்லவர். அவங்க ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே ராத்திரி எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தூக்கத்தில் வர வந்து சொன்னாங்களா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. மறக்க முடியாது. நாங்கள் அவங்க வீட்டில் வந்து டிவி பார்த்துன்னு விளையாடி இருந்த பசங்க. அவர் இவ்வளோ பேசியிருப்பார், நாங்கள் இவ்வளோண்டு இருப்போம். டிவி பார்க்க வந்துட்டிங்களா, ஹிந்தி படம் கூட விட மாட்டிங்களா, அப்படி இப்படின்னு பேசி சந்தோஷமாக தான் இருந்து. இப்போ தான் நினைக்கவே முடியல. அது மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்குது. கடைசி அவரோட பேசினது பழகுனது என்ன? அவர் அவர் வாட்டி அவங்க தம்பி வீட்டுக்கு வந்தார். அப்போ தான் பேசணும். இவ்வளோ பெருசாகிட்டிங்களா, என் பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு பேசுவார். அவர் நடிகர் அவருக்கு முன்னாடியும் இப்பயும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருப்பார். பணம் வந்தால் மாறல, பணம் இல்லைன்னா இல்லை. எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருப்பார். ஒருத்தர் மாறுவாங்கண்ணே, அதெல்லாம் மாற மாட்டார். எப்படி சாதாரண ஆளை கூட நல்ல தோளில் கை போட்டு ஜாலியாக தான் பேசுவார். பணக்கார ஏழை அதெல்லாம் பண்ண மாட்டார். அவங்க குடும்பத்துக்கே அதுதான். யாருனாலும் சரி, அவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இவங்க தள்ளி வைக்கலாம், அவங்க தள்ளி வைக்கலாம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரர் இருந்தால் கூட அவங்களை தூக்கி குளிக்க ஊற்றி அவருக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவார் அவங்க தம்பி. ஏன் நம்ம பொய் சொல்லக்கூடாதுல்ல. ரோட்டில் படுத்துருந்தாருனா கூட அவரை தூக்கின்னு வந்து கேன் தண்ணி வாங்கி குளிக்க ஊற்றி அவருக்கு ட்ரெஸ் மாற்றி அவரை நீட்டாக்கி உங்களை எங்கன்னா விடணும்மா ஹாஸ்டலில் கேட்பார். வேண்டாம்ப்பானா அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம போக மாட்டார். யாரோ தெரியாதவங்க போனால் கூட செய்வார். அவங்க ஃபேமிலியே அப்படி தான். அதிர்ச்சி தான். எல்லாருக்கும் நல்லதே பண்ணுறவங்க, நல்ல குணம் உள்ளவங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை விட அதிகமாக பண்ணவங்க. எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கை இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லாமல் ஏதோ தனிமையாகவே இருந்துட்டாங்க. சின்ன வயசில் இருந்த அம்மா அப்பா எல்லாம் கூட இருந்து படிச்சுக்கிட்டு உழைச்சி தான் வேலை செஞ்சுக்கிட்டு படித்து முன்னேறி ஒரு கடையில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு கணக்கு எழுதிக்கிட்டு அது எழுதிக்கிட்டு படித்து முன்னேறி அவன் அப்புறமா இந்த நாடகத்தில் வந்தது. இந்த டானியலின் பேர் வந்துச்சு. டானியல் பாலாஜின்னு சொல்லிட்டு சித்தி நாடகத்தில் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ அதில் இதுலன்ட்டு சினிமாவில் அதில் போயிடுச்சு. எப்பயாச்சும் அம்மா வீட்டுக்கு வரும், வெளியிலேயே இருந்துடுச்சு, இவங்களோட வரலை. அப்புறம் அம்மாவுக்கு நல்லா அம்மா கூட சிஸ்டருங்க கூட பிரதருங்க கூட எல்லாரு கூடயும் நல்லா பழக்கம் செய்யும். எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்து வெளியிலே ரொம்ப இருந்துச்சு. இவங்க குடும்பத்தில் இருந்து இப்போ நம்ம எப்படி வீட்டில் இருந்தே நம்ம எல்லாம் போகிறோம், வெளியில் வருவோம் செய்வோம், அந்த மாதிரி கிடையாது. தனிமையாக இருந்து எல்லாத்தையும் இருந்துட்டு நல்ல ஏதோ அதுக்கு முடிஞ்சது என்ன சேஃப்டி வச்சுருக்கோ என்ன இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்களும் நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம நல்ல பழக்கம் இவங்க எல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்து ஒரு மேரேஜ் இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லாமல் ஒரு மனை இல்லாமல் பிள்ளைங்க இல்லாமல் தம்பி இருக்குது, 2
தங்கச்சி இருக்குது. தங்கச்சி பிள்ளைங்களோட, தம்பி பிள்ளைங்களோட, தம்பி மனைவியோட, இவங்களோட குடும்பமாக நல்லபடியாக இருந்துச்சு. தாய் தகப்பனோட. அப்பாவும் இறந்துட்டார். அம்மா இருக்காங்க. ஆனால் அவன் கோயிலெல்லாம் சாமி பக்தி ரொம்ப. அம்மன் அவங்க வந்து இந்த அங்காள பரமேஸ்வரி ஆவடியில் அப்போத்துல இருந்த. அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபேமஸ் ஆகிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன இடம், அதையும் நல்லா கட்டி வீடு கட்டி அங்கேயே இருக்க போக வர இருந்துக்கிட்டு எப்பயாச்சும் போகும் வரும். அப்புறம் இந்த எல்லாத்துலேயும் நல்ல பேர் எடுத்துக்கின்னு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த பிள்ளையான்னு இல்லை, கெட்ட பிள்ளைன்னு பேர் எடுக்கலை, நல்லபடியாக பேர் எடுத்துச்சு, நல்லபடியாக இருக்குது. ஃப்ளட்டு வந்திருந்தது இல்லைங்களா? அந்த டைம் என்னென்ன உதவி பண்ணியிருந்தார்? வெள்ளம் வந்து நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து தான், அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து தான் நல்லா பண்ணாங்க. அதெல்லாம் எந்த இதுவும் வைக்க மாட்டாங்க. ஒரு ஏதாச்சும் ஒன்றுனா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, செய்வாங்க. யாருக்கும் எந்த இது இல்லை, மரியாதை தான். சின்ன பசங்க பேசினா கூட அன்பாக நின்று தான் பேசிட்டு போவார். நல்ல குணம், நல்ல டைப்பு. பாலாஜிக்கு எந்த இதுவும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பாலாஜிக்கு நல்ல குணம் தான். நீங்கள் அவர்கிட்ட கடைசியாக பேசினது வந்து இப்போ கடைசியாலாம் நாங்கள் வரல. போன வருஷம் கோயில் திருநாக்கு வந்தார். அவங்க வீட்டில் இங்கே கூழ் ஊற்றுவாங்க, அவங்க தம்பி ஊற்றுவார். அப்போ வெளியில் வந்து நிற்கும் போது நாங்கள் ஜாலியாக பேசுவோம். அதோட அவங்க ஆவடியில் கோவில் வச்சுன்னு இருக்கோம், அங்கே போகிறாரு, அங்கே வருவார். இங்கே கொஞ்சம் மீட்டு கிடையாது. கோவிலுக்கு திருநானா வருவார், செய்வார். அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுனா வந்து கலந்துக்குவார், ஜாலியாக இருந்துட்டு பேசிட்டு போவார். நல்லா ஜாலியாக பேசுவார். யாருக்கிட்டையும் எந்த மூஞ்சி கிஞ்செல்லாம் சூஞ்செல்லாம் பேச மாட்டார். நல்ல டைப்பு, நல்ல குணம். பாலாஜிக்கு இந்த மாதிரி ஆவான்ட்டு நாங்கள் நினைக்கல. வந்தார், வந்து எல்லாரும் இது உள்ளெல்லாம் வந்து பார்த்துட்டு போனார். எங்ககிட்டலாம் எல்லார்கிட்டையும் நல்லா பேசினார். பசங்களாம் ரொம்ப அன்பு அவருக்கு. எல்லாரையும் சேர்த்து பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு, எல்லாம் பண்ணுவார். ரொம்ப அழகாகவும் இருப்பார், நல்லா இருப்பார், நல்ல மனுஷன். இந்த ஏரியா தான் அவரோட பூர்வீகம்னு சொல்கிறாங்க, அதனால தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. நான் இங்கே வந்து எங்கள் பையனுக்கு இப்போது மே வந்தால் 47 வயசு ஆகுது. எங்கள் பொண்ணுக்கு 46 வயசு ஆகுது. எங்கள் பாப்பா வயதில் இருக்கும்போது 6 மாதம் இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 47 வயசு, 47 வருஷம் ஆக போகுது இங்கே வந்து. அப்போ பார்த்ததுலேருந்து சும்மா அவளோட பசங்களாக இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்துட்டாங்க. அது இந்த இதான் அப்புறமா தான் கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது அவங்க வீட்டில் கொஞ்சம் வேலைகளை பார்த்துக்கிட்டு அவங்களோட இதுவாக இருக்கும்போது தான் அப்படியே தெரிஞ்சுது. இப்போ அடுத்த மாதம் கூட அவருக்கு பர்த்டே, பிறந்த நாள் 8ஆம் தேதி வருது. வேறு எதுவும் இதுவும் இல்லை. அவர் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தார். இங்கேயே தான் அவர் பிறந்து வளர்ந்தது. எல்லாமே அவங்க ஃபேமிலி இங்கேயே இருந்தவங்க தான். யாரும் அவங்கெல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்களும் இங்கேயே இருந்தார். அவர் இப்போ இதுவாகிடுவா, அவர் தனிப்பட்ட இதுவில் அவர் போயிட்டார். தனியாக இருந்தார். இந்த படத்துங்கள்லாம் இது பண்ணுவோம், அவர் பண்ணு. அப்படி இருந்தால் அவர் வந்து மக்களுக்கெல்லாம் நல்லா தான் அவர் பழகுவார், நல்லா பேசுவார், ஜாலியாக இருப்பார். ஃபங்க்ஷனுன்னா வந்து கலந்துக்குவார், எல்லாம் இருந்துட்டுலாம் நல்லா போவார், கொள்வார். யாரையும் எந்த இதுவும் பேச மாட்டார், பதிஷ்டமாக. நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு அவர் தெரியும்? அவர் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் நடிக்க ஆரம்பித்து ரொம்ப வரத்தில் ரூம்ஸ் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுங்க கூட இருப்பார். எதனா ஒரு விசேஷம், ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு கோயில் திருவிழாக்கெலாம் வருவார். ரொம்ப அழகாகவும் இருப்பார், ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பார். நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. கண்டானெல்லாம் கொடுத்துட்டாரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களாக்கா? பார்த்துருக்கோம். அப்போ சொல்லுவோம், இவரு கூடவே டிவி பார்த்துன்னு வீட்டில் அவர் பாட்டு வீட்டில் சுற்றிட்டு இருப்பார், இப்போ நடிகர் ஆகிட்டாரு அப்படின்னு பேசுவோம். அவ்வளோ. பிடிச்ச படம்னா அது அந்த விஜய் படத்தில் வர இருப்பாருக்கா, வீரமான சீன், லாஸ்ட்டு சீன் வராதுல, அது சொல்லி பசங்கிட்ட சொல்லுவோம். இந்த படம் தான் உருப்படியாக உங்கள் பெரியப்பா சீனு பயணிட்டுன்னு வருவார்ல, ஏதோ இது கற்றுக் கொடுக்கணும். அப்போ சொல்ல எல்லாரும் சிரிப்பாங்க. ஒரு நாளைக்கு முன்னே எதிர்க்க மாட்டி விடுறோம் பாரு அப்படி சொல்லுவாங்க பசங்க. பேர் தான் தெரியல எனக்கு. விஜய் படத்தில் நடிச்சது பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த தனுசு இல்லை, தனுசு படத்தில் பார்த்துருக்கேன். இந்த நாடகத்தில் பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு படம் இதெல்லாம் பார்த்துருக்குறேன். கடைசியாக அவரோட ஏதாவது பேசினது ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, அவங்க அப்பா சாவுக்கு வந்தார், அவ்வளோதான். அப்போ ஜனத்தில் எங்களால் பேச முடியல. ஆனால் அவர் கூடலாம் பண்ணின சேரெல்லாம் எடுத்து போட்ட உட்காருப்பான்னு, இல்லைம்மா இருக்கட்டங்க்கா, பரவாயில்லக்கா அப்படின்னு என்கிட்டலாம் சொன்னார். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லவர்.